அகமதாபாத் விமான விபத்தில் பலி எண்ணிக்கை உயர்ந்து வரும் சம்பவம் நம்மை மீளா துயரத்துக்குள் தள்ளுகிறது. விமான விபத்தில் இருந்து தப்பித்த தாய் மருத்துவமனை வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதே மருத்துவமனை பிணவரையில் மகன் இருக்கும் சம்பவம் மனதை நொறுக்குகிறது. ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் சில மணி துளிகளில் குடியிருப்புகள் மற்றும் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் தற்போது வரை உயிரிழப்பு 274ஆக உயர்ந்துள்ளது. நாட்டையே உலுக்கியிருக்கும் இந்த விபத்தில் தாய்க்கு மதிய உணவு கொடுக்க சென்ற சிறுவனும் பலியாகி இருப்பது மனதை ரணமாக்கியுள்ளது. ஏர் இந்திய விமானம் விழுந்து நொறுங்கிய பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே மரத்தடியின் கீழ் சீதா பென் என்பவர் டீ கடை நடத்தி வந்துள்ளார். இவரது 15 வயது மகன் ஆகாஷ் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் விமான விபத்து நடந்த அன்றைய தினம் தனது தாய்க்கு மதிய உணவு கொடுக்க சிறுவன் ஆகாஷ் சென்றுள்ளார். அதன்படி சீதா பென் உணவருந்திக் கொண்டிருக்க சிறுவன் ஆகாஷ் அருகில் இருந்த மரக்கட்டிலில் தூங்கியிருக்கிறார். இந்த சமயத்தில்தான் விமானம் வந்து மோதி விபத்து ஏற்பட அதில் உண்டான தீயில் சிறுவன் ஆகாஷ் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆனால் தாய் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். தன் கண் முன்னே மகன் உயிரிழந்ததை அந்த தீக்காய வலியுடன் அவர் பார்த்து கதறி அழுத காட்சிகள் நம்மை கண்கலங்க செய்துள்ளது. தன் கண் முன்னே மகன் தீயில் கருகி உயிரிழந்ததை அந்த தாய் தீக்காய வலியுடன் கதறி துடித்த காட்சிகள் நமது மனதை நொறுங்க செய்துள்ளது. தற்போது தாய் மருத்துவமனை வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதே வார்டிலிருந்து சில மீட்டர் தொலைவில் பிரேத பரிசோதனை அறையில் மகன் ஆகாஷின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சிறுவனின் உடலை பெற குடும்பத்தினர் மருத்துவமனை வாசலில் காத்திருக்கின்றனர். எத்தகைய நிவாரணம் கொடுத்தாலும் தனது மகனின் இழப்பிற்கு ஈடாகுமா என்று அவரது தந்தை கதறி அழுகிறார். மேலும் சிறுவனின் சகோதரர் கதறி அழும் புகைப்படமும் இணையத்தில் வைரலாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.